வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது கூகுளில் மெயில் அனுப்புறதுக்கு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நம்ம யூசர் நேம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு, அது என்னென்னு எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறது எப்படி, இல்லை நியூ பாஸ்வேர்டை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா தமிழ் மனம் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கான்செப்ட் போகலாமா? வாங்க. முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் இப்போ நான் புது அக்கௌண்ட்டில் போய் பண்ண போகிறேன், அதனால் யூஸ் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இப்போ மெயில் ஐடி நான் டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் மறந்து போனால் அந்த மெயில் ஐடியை நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு மறந்து போயிடுச்சு, அதனால் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ என்டர் த லாஸ்ட் பாஸ்வேர்டு யூ ரிமெம்பர். கடைசியாக நீங்கள் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு தெரியல, அதனால் நெக்ஸ்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ வந்து என்டர் யுவர் செல் நம்பர் அப்படின்னு சொல்லி கடைசியாக 25 முடியுது, இங்கே அந்த செல் நம்பரை டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சென்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும், 6 டிஜிட் நம்பர் வரும். செல் நம்பரில் வந்திருக்கிற மெசேஜை பார்த்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்டர் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வரும். இப்போது புது பாஸ்வேர்டு என்னவோ நீங்கள் விருப்பப்படுற பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் திருப்பி அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். முடித்த உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டுது, ரெக்கவரி ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருந்தால் கூட உங்களுக்கு திருப்பி அந்த செல்லில் போய் அந்த இதுக்கு மெசேஜ் அனுப்பும். ஸோ டன் சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்கான்றது எனக்கு ஒரு டவுட்டு, அதனால் என்ன பண்ணுறேன், திருப்பியும் போயிட்டு நான் சைன்இன் கிளிக் பண்ணுறேன். இப்போது யூஸ் அனதர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் திருப்பியும் யூசர் நேம் டைப் பண்ணுறேன். அடுத்தது பாஸ்வேர்டு. இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த பாஸ்வேர்டை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ கொடுத்த உடனே எனக்கு அந்த ஒரு மெசேஜ் காட்டுது, ரெக்கவரி ஃபோன் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் டன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்குள்ளே அது போயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சைன் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வரதுனா வெளியே வந்துக்கலாம், இல்லை உள்ள மெயில் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுற மெத்தடு.